வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 9 எபிசோட் 195 நம்ம பார்க்க போறோம். ஓபனிங்ல ஷிகமாரு காட்டுவாங்க. வயர்லெஸ்ல ஈனோ சோஜி அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியும்லன்னு சொல்லி கேட்பான். முன்னாடி ஏகப்பட்ட பண்ணிகளா ஓடும். ஈனோ எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு பயங்கரமா சேஸ் பண்ணுவா. சோஜி கிட்ட சரிதானு கேட்கவும் திரும்பி பார்த்தா அவன் இருக்க மாட்டான். பார்த்தா ரொம்ப தூரத்துல தண்ணி குடிச்சிட்டு இருப்பான். செம கடுப்பாயிருவா ஈனோ. ஷிகமாரு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியும்லன்னு சொல்லி கேட்பான். அந்த ஃபார்மேஷன் சொல்ல வரும்போது எனக்கே தெரியும்ட்டு ஈனோ போவா. ஷிகமாரு ஷேடோ ஸ்ட்ராங்கிள் ஜுட்சு பண்ணுவான். ஈனோ என்னால ரொம்ப நேரத்துக்கு பிடிச்சு வைக்க முடியாது, நான் என்னோட சக்கர லிமிட்ல இருக்குன்னு ஷிகமாரு. ஈனோவும் டக்குனு மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சு பண்ணுவா. ஆப்போசிட் டைரக்ஷன் வழியா ஓடி வர வைப்பா. சக்குரா ஈனோக்கு வச்ச நிக்நேம்ல ஈனோ பிக்குன்னு கூப்பிடுவா. பார்க்க போனா பண்ணியாவே மாறிட்டா. சோஜி ஆப்போசிட்ல தன் பனிக்கூட்டம் வரத பாத்துட்டு எக்ஸ்பேன்ஷன் ஜுட்சு பண்ணுவான். மொத்த பனிக்கூட்டமும் காடி அது மேல கொண்டிருப்பான். ஈனோ பயங்கரமா திட்டுவா சோஜிய. சொதப்பிட்டியாடா, இப்படி சொதப்பினீங்கன்னா என்னடா பண்றதுன்ட்டு. எனக்கு தான் ஷிகமாரு என்ன பண்ணுவான்னு தெரியுமேன்னு சொல்லுவான். ஷிகமாரு ஈனோ விட்டதுக்கு முன்னாடி ஃபார்மேஷன் பத்தி சொல்ல வரும்போது எனக்கு தெரியும்னு சொல்லி ஒர்க் பண்ணிருப்பாள்ல, பார்க்க போனா என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா லீவ்ஸ் ஹிஸ்டரி டீம் 10 டீம் ஒர்க் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு விவசாய கிராமத்துல காட்டுவாங்க. விவசாயிய வெறும் விசிலி வேலை செய்வாங்க. அவனுக்கு அரக்கணுங்க அறுவடை காலத்தப்பெல்லாம் அவனுக்கு தேவையானது வந்து எடுத்துட்டு போயிருவானுங்க. அதனால இந்த வருஷம் சண்டை போடுறதா முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு ஊர் தலைவர் சொல்லிட்டு, ஆனா அந்த பாஜி ரொம்பவே கிளவரானவன். பாக்க போனா அவனுக்கு என்னோட பிளான் தெரிஞ்சிச்சு போல, அதனால அவன் என் பேத்தி கடத்திட்டான் பாரு. கக்காஷி அந்த பாஜியான்னு கேட்கவும், டோஃபு அவன் எங்களோட விளைச்சல்களை திருடுற அந்த திருட்டு கூட்டத்துக்கே பாசுன்பா. எங்க கிராமத்தையும் என் பேத்தியை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி ப்ளீஸ் பண்ணி கேட்பாரு ஊர் தலைவர். ஆஸ்மா நீ யாருன்னு சொல்லி டோஃபு கிட்ட கேட்கவும், ஊர் தலைவர் வந்த டோஃபு அந்த திருட்டு கூட்டத்துல இருந்தவன் பாரு, இதுக்கு முன்னாடி இருந்தவனான்னு சொல்லி கேட்பாரு கக்காஷி. டோஃபு எனக்கு தெரியும் நீங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னு. டோஃபு தான் என்னோட பேத்தி கடத்தப்பட்டதா சொன்னா, ஹெல்ப் பண்ண ஆஃபர் பண்ணா, அவங்களோட மறைவிடம் எங்க இருக்குன்னு காட்டுறா, விலை மதிப்பில்லாத கைடா இருப்பான் பாரு. கக்காஷி அது உண்மையான்னு கேட்கவும், டோஃபு என்ன ஹெல்ப் பண்ண அலோவ் பண்ணுங்கன்னு கெஞ்சுவான். கக்காஷி அப்பனா சரி வாங்க போலான்னு பாரு. எல்லாரும் கிளம்பவும் ஆசுமா மட்டும் கொண்டிருப்பாரு. ஷிகமாருவை கூப்பிடுவாரு. டோஃபு அவங்க மறைஞ்சிருக்க இடம் நேச்சுரலா உருவான குகையோட்டம் இருக்கும். ரொம்பவுமே டீப்பா இருக்கும். பார்க்க போனா ஒரு எறும்பு புத்து மாதிரி இருக்கும். உள்ள போறக்கு ஒரே வழிதான். உள்ள போறக்கே 3 ஃபோர்ட்ஸ் கடந்துதான் போகணும். அதெல்லாம் விட பாஜியோட புத்திசாலித்தனத்தை கண்டுதான் எல்லாருமே பயப்படுவாங்க. அதான் ட்ரிக்கியஸ்ட் பார்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சோஜி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வருவா. அதை பாக்குற ஈனோ காண்டாவா. கக்காஷி இந்த மிஷனோட மெயின் பர்பஸே பணைய கைதியை காப்பாத்தணும், அதுக்கு பாஜி கேங்கோட மோதியானும் பாரு. ஆஸ்மா ஷிகமாரு கிட்ட இதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்பாரு. யோசிக்க ஆரம்பிப்பா. டோஃபு ஷாக்காவும் கக்காஷி அவங்க என்னன்னா இருந்தாலுமே கில்டான டாக்டிஷியன் பாரு. போறக்கு ஒரு வழிதானே இருக்கு, அதிக போர்ஸா போறது இல்ல, நம்ம கம்மியா இருக்கனால ஃபோர்ட்ஸ் கடந்து போயிடலாம். ஷிகமாரு இருந்தாலும் ஏகப்பட்ட டிராப்ஸ் இருக்கக்கான வாய்ப்பு இருக்கு. அதான் அட்டாக் பண்றதுக்கு ஒரே வழி, எதிரியோட சண்டை போடாம ரெஸ்கியூ பண்ண பாக்கணும். அட்லீஸ்ட் நம்ம ஒரு பாதுகாப்பான வழி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஷிகமாரு சொல்லவும் புரிஞ்சுதுன்ட்டு கக்காஷி ஹைடவுட் குள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆக ஒரு டீமை செட் பண்ணணும் பாரு. நருட்டோ செம்ம எக்ஸைட்மெண்டோட வாங்க போலான்பா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கோட்டைக்குள்ள கெனினான நம்மளமாய் ஆட்கள்னால எல்லாம் போக முடியாது. யாருமே டிடெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு உள்ள போயிட்டு வெளியே வரணும்னா அது கக்காஷி ஆசுமானால மட்டும் தான் முடியும்பா. நருட்டோ செம்ம கடுப்பாவான். அவங்க ஹேண்டில் பண்றதா கரெக்டா இருக்கும், இது என்னோட ஒப்பீனியன் பா. ஆசுமா பிளான் நல்லா இருக்குல்ல கக்காஷின்னு சொல்லி கேட்கும். ஆமான்ட்டு நருட்டோவை அப்செட் ஆகாதேன்னு பாரு. ஷிகமாருவை பாத்துக்க சொல்லிட்டு கிளம்புவாங்க. நருட்டோக்கு மனசே இருக்காது. டோஃபு கிட்ட ஷிகமாரு நாங்க சொன்னதை கேட்டையில வா அப்படியே வெயிட் பண்ணலான்ட்டு போவான். நருட்டோ அப்செட்டா தான் இருப்பான். சோஜி டோஃபு எங்கன்னு கேட்கவும் ஷிகமாரு அவன் பாத்ரூம் போயிருக்கான்ட்டு ஒரு மாதிரி ஜெர்க்காவான். பார்த்தா டோஃபு அந்த பேண்டேஜ் புடிச்சிருப்பானுங்க. என்ன புடிச்சிட்டாங்களான்ட்டு சக்குரா எப்படின்னு சொல்லி ஷாக்காவா. அடுத்து என்ன பண்றதுங்க மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. ஷிகமாரு உட்கார்ந்து பாத்துட்டு நருட்டோ எதுல உட்காந்துருக்கீங்க கேட்பான். பார்த்தா தலைவன் திங்க் பண்ணுவான். ஷிகமாரு கண்ண முடிச்சுட்டு எதிரியோட கூட்டங்க ஜாஸ்தியா இருக்கு, கூடவே பனை கைதி அப்புறம் 3 ஃபோர்ட்ஸ் வர, அது போக உள்ள ஃபோர்ட்ரஸ் இருக்கு, இது கடுப்பா இருந்தாலும் இதை நம்ம தான் பண்ணி ஆகணும். ஷிகமாரு டோஃபு பாஜி இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. ஓடி போனவனும் புடிச்சு வந்தாச்சுன்னு சரி கிளம்புங்கன்றுவான். டோஃபு அசால்ட்டா கட்டா ஊத்துட்டு பாப்பான். வெல்கம் பண்ணுவான் பாஜி. உன்னோட ஆளுங்களை சரியா ட்ரெயின் பண்ணு. டோஃபு நான் எவ்வளவு வேலைபலான இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கேன்னு தெரியும்லன்பா. பாஸ்வேர்டே சரியா இருந்தாலும் சஸ்பீஷியஸா தான் பாக்க சொல்லிருக்கேன்பா பாஜி. முன்னெச்சரிக்கையாவே இருக்க இல்லையான்னு சொல்லி கேட்பான் டோஃபு. பாஜி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு சொல்லி கேட்கவும் நீ நினைச்ச மாதிரியே வில்லேஜ்ல நிஞ்சாவை ஹையர் பண்ணிருக்காங்கன்பா. பாஜி பரவாயில்லையன்பா. டோஃபு 2 ஜொனின் 3 கெனின்பா. பாக்க போனா கெனின் மட்டுமே அதிகமா இருக்க 2 சின்ன டீம் போலன்ட்டு பாஜி ஜொனினோட கதையை முடிப்போம். கெனின்ல பிரச்சனையே கிடையாதுன்பா. டோஃபு இப்ப கெனின்ஸோட ஜொனின் இல்லன்பா. பாஜி ஏன்னு கேட்கவும் அவனுங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்கவும் ஃபோர்ட்ஸ் தாண்டி வராம வேற ஏதாவது வழியக்கான்னு தேடுறதுக்கு பாக்குறானுங்கன்பா. நானா இருந்தாலுமே அதை தான் பண்ணுவான்பா பாஜி. ஆனா அவங்க டிராப்ஸ் எதிர்பார்க்கலனா இறந்து போறக்கான மிஷனா தான் இருக்குன்பா. பாக்க போனா அதை பத்தி ஆல்ரெடி ஒருத்தர் சொல்லிட்டான்பா டோஃபு. ஷிகமாருங்கிற கெனின் தான் இதெல்லாம் ஆல்ரெடி ஃபேர் அவுட் பண்ணிட்டான்பா. 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யற ஜொனின் ஆல்ரெடி டிராப்ஸ் இருக்குங்கிற அலர்ட்டோட கோட்டையை தாண்டி வராங்கன்னா அவ்வளவு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் அது எனக்கு அகேன்ஸ்டா ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது பாஸ்னு சொல்லி ஆல்ரெடி ஒருத்தர் வருவான். ஷினோபிஸ் வந்துட்டாங்க
வந்துட்டாங்க, சொல்ல போனா 3 ஃபோர்ட்ஸ் தாண்டி வந்துட்டாங்கன்பா. டோஃபு பாஜி 2 பேருமே ஷாக் ஆவானுங்க. பார்த்தா டீம் 7 டீம் 10 இருப்பாங்க. ஃபோர்ட்ஸ்ல இருந்து எதுவுமே சொல்ல பண்ணலையான்னு சொல்லி கேட்பான் பாஜி. சடனா வந்துட்டாங்க அவ்வளவுதான் எனக்கு தெரியும்பா. 3 ஃபோர்ட்ஸால இந்த மாதிரியான விஷயத்த கூட சமாளிக்க முடியான்ட்டு செம கடுப்பாவான் பாஜி. இதுக்கான வாய்ப்பு இல்லைன்ட்டு. நீ என்ன டபுள் ஏஜென்ட்டா வேலை செய்யறியா, அவங்களோட சேர்ந்துட்டு என்ன காட்டி கொடுக்குறேன்னு சொல்லி கேட்பா சட்டை பிடிச்சு. இல்ல என்ன நம்புங்க, நான் சத்தியம் பண்றேன்பா. பாஜி பேசுறதுலாம் வேஸ்ட்டுன்பா. பார்க்க போனா என்ன கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க இங்க வந்திருப்பாங்க போலன்ட்டு டோஃபு ஹாஸ்டேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கேட்கான விஷயத்த கேட்க சொல்லுவான். அதாவது டோஃபு அவங்க கிட்ட போயிட்டு அவங்க அடுத்து என்ன பண்றாங்கிற இன்ஃபர்மேஷன் பாஜிக்கு ஷேர் பண்ற பாய். பாஜி நீ சொல்றதும் நல்ல ஐடியாவா தான் இருக்குன்ட்டு பார்க்க போனா ஒன்னு வச்சு ஹாஸ்டேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா அவங்க லீடர் கதையை முடிக்க முடியும். ஸ்ட்ராட்டஜி இல்லாம இருக்கும், விளையாட நல்ல பெட்டராவே இருக்கும்பா. நருட்டோ கைஸ் வாங்க அவங்க கதையை முடிக்கலான்பா. சிக்கமாரு அமைதியாக்க சொல்லிட்டு அவங்க கிட்ட பணைய கைதி இருக்காங்க, இவங்களோட மறைவிடத்தை தரமட்டமாக்கறதுலாம் நமக்கு ஈஸியான வேலை தான். அதுக்கு முன்னாடி ஊர் தலைவரோட பேத்தியை கண்டுபிடிச்சானுங்களா. நருட்டோ சரின்னு சொன்னாலும் அவனோட கை துடிச்சிட்டே இருக்கும். ஈனோ ஆனா எப்படின்னு கேப்பா. அவங்களோட அடுத்த மூவ் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்க போறான்பா சிக்கமாரு. அது என்னவா இருக்குன்னு சொல்லி கேப்பா ஈனோ. ஹாஸ்டேஜ் எக்ஸ்சேஞ்சுன்பா. சாஸ்கி அவங்க சண்டைப்பட விரும்பலைன்னா அதான் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. சோஜி ஹாஸ்டேஜ் எக்ஸ்சேஞ்ச் ஷாக் ஆவான். அப்படின்னா நம்மள இருந்து ஒருத்தங்க பணைய கைதியை போகணுமான்னு கேட்டு பாஜி வெளியே வந்துட்டு சிக்கமாரு நான் உங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படின்ட்டு டோஃபோ முன்னாடி தூக்கி வீசுவான். இவன் உனக்கு வேணும்னா நீ ஏன் இடத்துல பணைய கைதியா இருக்கணும்பா. சிக்கமாரு நான் எதிர்பார்த்த மாதிரின்ட்டு தான் போவான். உன்னோட ஆன்சர் என்ன சிக்கமாருன்ட்டு ஹேண்ட் சைன் பண்ணுவான். எனக்கு ஓகேன்றவான் சிக்கமாரு. பாஜி அவன் எனக்கு கேன்சல் பண்ணிட்டான்பா. சிக்கமாரு நல்லா தான் போவான். திடீர்னு பார்த்தா அவனோட வாய்ஸ் கட் ஆயிருக்கும். என்னோட வாய்ஸ் போயிருச்சுன்பா. பாஜி மனசுக்குள்ள என்னோட இடம் ஜுட்சு மியூட்டிங் ஜுட்சுன்பா. உன்னால பேச முடியாது, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே கன்வே பண்ண முடியாதுன்பா. சிக்கமாரு பின்னாடி பார்த்துட்டு அவங்கள நம்பினா போதும்ட்டு போவான். சக்குரா என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்பா. சாஸ்கே முட்டாள்பா. தனியா போகாதேன்பா நருட்டோ. சோஜி சிக்கமாரு பிளான் இல்லாம எதையும் செய்ய மாட்டான்பா. ஈனோ அவன் சொல்றதா சரி. சிக்கமாரு ஹாஸ்டேஜ் எக்ஸ்சேஞ்ச அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு சொன்னான்ல அப்படின்னு வெளியே சொல்லிட்டு மனசுக்குள்ள அதை எதுக்காக சொன்னான்னு திங்க் பண்ணுவா. ஹாஸ்டேஜ் எக்ஸ்சேஞ்ச் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நடந்திருக்கும். டோஃபு என்னதான பிரச்சனைட்டு சாரி கேப்பான். நருட்டோ இதுக்கப்புறமாவும் நடிக்க வேணான்பா. சாஸ்கே கழுத்துல குணாய் வச்சுட்டு நீ உளவாளின்னு தெரியும்டான்பா. சக்குரா எங்களுக்கு எப்பவோ தெரியும்பா. டோஃபு ஆனா ஏன்னு கேப்பான். சிக்கமாருவா ஹாஸ்டேஜ புடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, பார்த்தா அந்த ஊர் தலைவரோட பேத்தி பக்கத்துல கொண்டு போய் குறை வைப்பான். என்ன காப்பாத்த வந்தேன்னு கேப்பா. லைட்டா சிரிப்பா சிக்கமாரு. பாஜி எப்படா ஃபோர்ட்ஸ தாண்டி வந்தீங்கன்னு கேப்பான். ஓ என்னோட ஜுட்சுல தானே இருக்கு அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணி விடுவான். ஊர் தலைவரோட பேத்தி கிட்ட சீக்கிரம் எல்லாம் சரியா இருன்பா. பாஜி ஃபோர்ட்ஸ தாண்டி எப்படா வந்தீங்கன்னு கேப்பா சிக்கமாரு கிட்ட. சிக்கமாரு ஈஸி தான், டோஃபு மேலதான் ஆரம்பத்துல இருந்தே சந்தேகப்பட்டோம், அதனால அவன் மேல சீக்கிரட்டான மினி வயர்லெஸ் பிளேஸ் பண்ணோம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த பாஸ்வேர்டு சொல்லிட்டான் அப்படின்னு சிக்கமாரு சொல்லும் போது அவன் பாஸ்வேர்ட் சொன்னது அதை வயர்லெஸ் மூலமா சிக்கமாரு கேட்டதை எல்லாத்தையுமே காட்டுவாங்க. ஆனா இருந்தாலுமே நம்ம கூடாதுன்னு சொன்னோம் அப்படின்பா. உன் அளவுக்கு அவங்க சஸ்பீஷியஸா ஒண்ணும் இல்லைன்ட்டு இப்ப உள்ள போனான்ல ஸ்பை, அவனை தேடிதான் நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தா உள்ள விட்டாங்கன்பா. இது குழந்தைத்தனமான பிராங்க் தான், ஆனா நல்லாவே வேலை செஞ்சதுன்பா சிக்கமாரு. ஆனா நீ ஒண்ணும் குழந்தை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு பாஜி கடுப்பாவான். என்னதான் நீ ஒரு நல்ல டாக்டிஷியனா இருந்தாலும் இப்ப கைதியா தானே இருக்க. உன்னோட கெனின் ஃப்ரெண்ட்ஸை காலி பண்ண எங்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குன்பா. ஊர் தலைவரோட பேத்தி பயப்படவும் பயப்படாத என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து காப்பாத்துவாங்கன்னு சிக்கமாரு. தைரியமா இருக்க மாதிரி நடிக்காதான்ட்டு நிஞ்சுட்சு பவர்ஃபுல் தான், இருந்தாலும் ஹாஸ்டேஜுக்கு எதுவும் ஆகாமல இந்த இடத்த மொத்தமா லிஸ்ட்லாம் போக முடியாதுன்பா. கொஞ்ச தூரம் முன்னாடி போயிட்டு அதனாலதான் பணைய கைதின்னு சொல்றான்டான்பா. டக்குன்னு ஒரு கிளிச் ஆகும். உனக்கு டோஃபு தான் ஸ்பைன்னு தெரியும்னா எதுக்குடா ஹாஸ்டேஜ் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி கேட்பான். சிக்கமாரு யாருக்குடா தெரியும்னு சிரிப்பா. மொத்த இடமுமே அதிரும். சாஸ்கியை காட்டுவாங்க 5 ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்சு பண்ணுவான். என்னடா வெளியே ஃபுல்லா அட்டாக் பண்றாங்களான்ட்டு லீடர் இல்லாதனால பயப்பட்டு கேஸ்ல அட்டாக் பண்றாங்க போல. அதுலயும் பணைய கைதி இருக்குதுன்னு கூட பொருட்படுத்தாம பண்றானுங்க. இதென்ன டைவர்ட் பண்றதுக்கான டாக்டிக்கா இருந்தாலும் என்ன பண்ணியும் ஹாஸ்டேஜ் இன்வால்வ் ஆயிருக்கனால ஃபுல்லா அட்டாக் பண்ண மாட்டாங்க, அதுக்கான வாய்ப்பே இல்ல. அப்புறம் உன்னோட கெனிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீ எங்க இருக்குங்கிற ஸ்பாட்ட தெரிஞ்சுக்கிற ஜுட்சுலாம் தெரியாதுலன்பா. என்னோட கைதான் ஓங்கி இருக்கு, நீ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லன்பா பாஜி. சிக்கமாரு சிரிச்சுட்டு தான் இருப்பான். பாஜியோட ஆட்கள் எல்லாரும் அமைதியாங்க, பாஸ் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனுக்குமே சேர்த்து தானே யோசிச்சு வச்சிருக்காரு அப்படின்ட்டு இது நேச்சுரலா உருவானதுனால அதிக போர்ஸ்ல உள்ள வர முடியாதுன்னு பேசிட்டு இருப்பானுங்க. திரும்பி பார்த்துட்டு வாய பொழப்பானுங்க எல்லாரும். பாஸ் பிரச்சனை ஓடி வருவானுங்க. என்னன்னு கேட்கவும் ஏகப்பட்ட ஷினோபிஸ் வந்திருக்காங்கன்பா. எப்ப பார்த்தாலும் பயந்து ஓடி வந்துட்டு இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் கூட சமாளிக்கிறதுக்கான பிளான்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்கன்பா. ஆப்போசிட்ல இருக்கவன் ஆனா 1000 பேத்துக்கு மேல வராங்க, ஒரு ஆர்மி அளவுக்குன்பா. பாஜி 1000 பேரன்ட்டு வாய பொழந்துருவான். நருட்டோ சிக்கமாரு இல்லாதனால என்ன இதை செய்யாதேன்னு தடுக்கிற கால் இல்லைன்ட்டு வெறித்தனமா அட்டாக் பண்ணுவான். சோஜி சிக்கமாருவும் மற்ற பணைய கைதியும் வெஸ்ட் அவர்ல இருக்காங்க, அதனால அந்த பக்கம் மட்டும் நம்ம டெஸ்ட்ராய் பண்ண கூடாதுன்பா. ஈனோ சரின்பா. சோஜி ஓகேன்ட்டு எக்ஸ்பான்ஷன் ஜுட்சு பண்ணிட்டு ஹியூமன் போல்டர் பண்ணுவான். பாஜியும் ஹாஸ்டேஜும் இருக்க இடம் அப்படியே அதிரும். சிக்கமாரு சிரிக்கிறத பார்த்த ஊர் தலைவரோட பேத்தி பார்க்க போனா என்ஜாய் பண்றீங்க போலன்னு சொல்லி கேப்பா. பார்த்தா அப்படியே தெரியுதுன்னு கேப்பா சிக்கமாரு. இல்ல பயப்படவே இல்லையன்னு சொல்லி கேப்பா. பயப்பட மாட்டேன்பா. ஏன்னு கேப்பா. எனக்கு என் நண்பர்கள் மேல நம்பிக்கை இருக்குன்பா சிக்கமாரு. பாஜி கடுப்பாயிருவான். ரொம்ப ஓவராலாம் பண்ணாத, இப்போ என் கைதான் ஓங்கி இருக்கு, உங்க 2 பேத்தையும் நான் ஷீல்டா யூஸ் பண்ணிக்குவேன்பா. என் கிட்ட ஊர் தலைவரோட பேத்தி இருக்க வைக்க என்னால பேச்சுவார்த்தைக்கு போக முடியும். அந்த கெனின் பொடியனுங்க வரக்கு முன்னாடியே நான் எஸ்கேப் ஆகி போயிட்டேனா உன்னோட பிளான்ல வேலைக்கே ஆகாதுன்பா. என்ன ஆட்களே இப்படி விட்டுட்டு போறேன்பா சிக்கமாரு. என்ன இங்க இருக்கணுங்களா வேலைக்கு ஆகாதவனு, நான் வெளியே போனோம்னா போதும், எனக்குன்னு தேவையான புது கேங்க ஃபார்ம் பண்ணிட்டு போய்க்கு வேண்டான்பா. இந்த இடமே வெடிக்கும். சோஜி ஈனும் வந்திருப்பாங்க சிக்கமாருன்ட்டு. நீங்க ஓகேவான்னு சொல்லி கேப்பா. ஏதோ இருக்குன்பா சிக்கமாரு. ஈனோ நாங்களும் அப்படிதான் ஃபீல் பண்ணோன்ட்டு பயமுறுத்திட்டேன்பா. பாஜி எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சுன்னு சொல்லி கேப்பா. சிக்கமாரு இவதான் லீஃப் வில்லேஜோட யாமனாக்கா கிளான் சேர்ந்தவ.
மைண்ட் டிரான்ஸ்பர்ங்கிற ஒரு ஹிடன் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவா. கண்டிப்பா நீ கேள்விப்பட்டிருப்பேன்பா. மைண்ட் டிரான்ஸ்பர் ஜுட்ஸுவான்ட்டு ஷாக் ஆவான். அந்த ஜுட்ஸு மூலமா ஈனோ நான் இருக்க லொகேஷனை என் கண்கள் மூலமாவே அவ பாத்துட்டா அப்படின்னு சொல்லும் போது பனை கைதியா வந்து சிக்கமாரு இங்க உட்கார்ந்துருப்பான் இல்லையா, அது வரைக்கும் பாத்துட்டு ஈனோ ஜுட்ஸுவை ரிலீஸ் பண்ணிருப்பா. அப்படிதான் இந்த லொகேஷனையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சிக்கமாரு இப்போ உனக்கு புரிஞ்சுதான்னு சொல்லி கேப்பா. ஈனோ நான் மட்டும் இந்த பிளான ஃபிகர் அவுட் பண்ணலனா என்னடா இருக்கும்னு சொல்லி கேப்பா. இது டச் அண்ட் கோ கேம் மாதிரி இருக்குன்பா சோஜி. பாஜில பயங்கர கடுப்பாயிருவான். எப்படா எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கு, டோஃபுவை தானே ஆஸ்டேஜ் எக்ஸ்சேஞ்சுக்குலாம் அனுப்புவானுங்கிற வரைக்கும் கேட்பான். எப்பவுமே ஒரு பிளேயர் கார்டு இழந்தா அதை இன்னொரு கார்டால ரீப்ளேஸ் பண்ண நினைப்பான்ல, சரியான்னு சொல்லி கேப்பா சிக்கமாரு. கார்டான்ட்டு கடுப்பாவும் பாஜி. சிக்கமாரு ஓன் கேஸ்ல நீ இழந்த கார்டுன்னு பார்த்தா நாங்க அந்த 3 ஃபோர்ட்ஸையும் ஈஸியா கடந்து வந்தது, அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக அப்படின்னு சிக்கமாரு சொல்ல வரும்போது பாஜி ஆஸ்டேஜ் எக்ஸ்சேஞ்ச் மூலமாட்டு அப்படியே பயப்படுவான். நீயும் டாக்டிஷியன் தானே, ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுவதானே, அந்த வகையில எதிரியோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆக கூடாதுன்ட்டு டாப் பிரியாரிட்டி வச்சு இல்லையா, அப்படிதான் நீ என்ன தூக்குவே எனக்கு நல்லாவே தெரியும்பா. அதான் மொத்த கதைன்னு சொல்லும் போது பாஜில கடுப்புல இருப்பான். வேற லெவல் தான் போன்ட்டு பாஜி நான் தோத்துட்டேன் மொத்தமா கை விட்டுறங்க மாதிரி பேசிட்டு பின்னாடி போவான். சிக்கமாரு நான் செஞ்சதுல பெருசு இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்பி செஞ்சாங்களா அதான்டா பெருசுன்பா. வாயை முடுறான்ட்டு பாஜி அவனோட துணி எடுப்பான். அவனை சுத்தி பேப்பர் பாம்ஸா இருக்கும். லைட்டா அசினீங்கன்னா கூட மொத்தமா வெடிக்க வச்சிருவான்டான்பா. நான் சொல்றது புரிஞ்சதுல, ஒரு துளி நகர்ந்தாலும் வெடிக்க வச்சிருவான்டான்பா. சிக்கமாரு ஷேடோ பொசிஷன்ல புடிச்சிருப்பான். மொத்த கூட்டத்தையுமே புடிச்சதுக்கு அப்புறமா தான் கக்காஷியும் ஆஸ்மாவும் இந்த இடத்துக்கே வந்து சேருவாங்க. கக்காஷி இந்த வருஷத்தோட ரூக்கி ரொம்பவே டேலண்டா இருக்காங்க பாரு. ஆஸ்மா சிக்கமாரு கிட்ட எல்லாமே கேள்விப்பட்டோம், உன்னோட ஸ்ட்ராட்டஜியை மற்றவங்களும் பண்ணுவாங்கன்ட்டு, நீ பண்ணது ரொம்பவே ரிஸ்க்னு பாரு. கக்காஷி என்னமோ மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுல சிக்கமாரு சூப்பரான்னு பாரு. சிக்கமாரு தேங்க்ஸ் பண்ணிட்டு இது ஒன்னும் அவ்வளவு ரிஸ்க்லாம் இல்லைன்பா, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், அவங்க என்ன நம்புறாங்க அதனாலதான் அச்சீவ் பண்ணோம், நான் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு அவசியம் இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னு அவங்களே புரிஞ்சுக்குவாங்கன்பா. பிரசன்ட்ல இருக்க சிக்கமாரு காட்டுவாங்க. பழைய மிஷன்ஸ் பத்தி யோசிச்சு பார்த்தாலே டீம் 10 ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கபலமா இருந்தோம். இல்ல டீம் 10 மட்டும் இல்ல, நருட்டோ லீ கீபான்னு எல்லாருமே தான் ஃப்ரெண்ட்ஸ் மேல வச்ச நம்பிக்கை இப்ப அதிகப்படியா டீம்ஸ்னு பரவ ஆரம்பிச்சது. மொத்த வில்லேஜ்லயுமே பரவிடுச்சு. கரெக்ட் தானே ஆசுமான்னு கொஸ்டின் பண்ணுவான் மனசுக்குள்ள. ஜோஜி வயிறு கூப்பாடு போடும். சிக்கமாரு என்ன பார்பிக்யூக்கு போலாமா கைஸ்ன்னு கேட்பான். ஜோஜி செம எக்ஸைட் ஆவான். ஈனோ சிக்கமாரு போறத பாத்துட்டு என்னடா பண்றீங்கன்னு கேட்பான். ஜோஜி நீ பார்த்த வேலைக்கு பனிஷ்மெண்டா மொத்தத்தையும் நீயே தூக்கிட்டு வாடான்னு ஈனோ. ஜோஜி செம கடுப்பாவான். பீப்பிள் என்ன டாக்டிஷியன் கூப்பிடுறாங்க, ஆனா இவங்க நான் என்ன யோசிக்கிறேங்கிறதுல இருந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிரைவ் டுவர்ட்ஸ் டார்க்னஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நாட்டு சுப்ளன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.